இன்றைக்கி டேட் 13th of March 2025. நேற்றுக்கும் இன்றைக்கும் என்னோடய வெயிட்டில் 300 கிராம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அந்த 300 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படியே போனால் நல்லதில்லை. ஸோ எதனால் இப்படி ஆயிருக்கும், லெட்ஸ் டிஸ்கஸ். நேற்று நான் வந்து 9K ஸ்டெப்ஸ் நடந்தேன். குட். பட் ஸ்லீப்பில் கோட்டை விட்டேன். 2 மணிக்கு தூங்கி நைட்டு 2 மணிக்கு தூங்கி காலைல 8:30 மணிக்கு ஏஞ்சிக்கிட்டேன். ஸோ ஜென்ரலாக நைட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் இருந்துச்சுன்னா கார்டிசால் லெவல் அதிகமாகி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அது உண்மையானு தெரில, மேபி இருக்கலாம். ஜிம் போனேன், பட் எனக்கு வீசிங் நேற்று ரொம்ப ஆகிடுச்சு. என்னால் ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருந்தனால கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். 14 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். பட் நான் மெயினாக ரொம்ப பெரிய பண்ண தப்பு என்னென்னா, கார்ப்ஸ் நேற்று அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அண்டு கலோரி டெஃபிசிட்டில் இல்லை. பசிச்சுதுன்ட்டு ஒரு குண்டா சோறு தயிர் சாதம் சாப்பிட்டேன். அதோடு சேர்த்து 2 ஆம்லேட்டு கேரளா சிப்ஸ் இருக்கும்ல, நேந்திரம்பழம் சிப்ஸ், அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த நட்ஸு சீட்ஸு சரி ஹெல்த்தியாக சாப்பிட்லான்ட்டு நட்ஸு சீட்ஸு சாப்பிட்டேன். விட்டமின்ஸ் டேப்லெட் எதுவுமே எடுக்கல. விட்டமின் டி மட்டும் நான் எடுக்கிறேன், அது நான் எடுக்கலை. அப்புறம் நைட்டு வீசிங் ரொம்ப ஆயிடுச்சா, என்ன பண்ணுறேன், என்ன மேட்ச், என்ன டீம்னு என்ன பண்ணுறானே தெரியாமல் ஹோட்டலில் போயிட்டு 5 இட்லி சாப்பிட்டேன். அவ்வளோதான், கலோரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் 5 சப்போட்டா பழம் சாப்பிட்டேன். ஸோ கலோரி டெஃபிசிட்டில் இல்லை. மேபி அதனால் கூட என் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அந்த 300 கிராம்ஸு 7 hours ஸ்லீப் இல்லாமல் இருக்கலாம். நான் ப்ரோட்டீன் நேற்று எடுக்கவே இல்லை ஒழுங்காக. ஸோ மாற்றிக்கணும் இதெல்லாம். ஃபுட்டை வந்து நான் மெஷர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட் ட்ராக், ஒரு அந்த கலோரி ட்ராக்கிங் வாங்கி, ஃபுட் வெயிட் இருக்குல்ல, ஃபுட் வெயிங் மிஷின், அது வாங்கி ஃபுட்டை மெஷர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் நேற்று கொஞ்சம், என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படி இப்படின்ட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் காலைல பண்ண வேண்டியதெல்லாம் நைட்டு 9 மணிக்கு தான் நான் வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அதையும் மாற்றிக்கணும். சுகர் சாப்பிட்ல, ஆனால் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். அந்த நேந்திரம் பழ சிப்ஸ் வந்து அது ஜங்க் இல்லை, பட் அது ஆயிலில் பொரிச்சு டீப் ஃப்ரைடில் அது. ஸோ அதை நான் மாற்றிருக்கணும். 2 liters ஆஃப் வாட்டர் தான் குடித்தேன், 3 liters குடிக்கல. ஃபைபர் ஒழுங்காக எடுத்துக்கல, ரெஸ்ட்டும் ஒழுங்காக எடுத்துக்கல. ஸோ மேபி நேற்று நான் என்னோடய மெயின்டெனன்ஸ் கலோரி விட அதிகமாக சாப்பிட்டு கலோரி பேர்ன் வந்து கம்மியாக இருக்கலாம். அதனால் எனக்கு இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இல்லைனா நேற்று என்னோடய கார்ப் இன்டேக் அதிகமாக இருந்ததுனால இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். இப்படியே போனால் கோல் ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. லெட்ஸ் see. இது கிளாஸ் ஜர்னி. 12th March 2025. Outside. Guess who's back? Back again.